குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு சர்ப்ரைஸ் கேப் அப் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. மார்க்கெட்டில் அது மாதிரி தான் ஒரு சர்ப்ரைஸ் கேப் அப் வந்தது. காலையில் ஏஷியன் மார்க்கெட்டெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக, பர்டிகுலராக ஜாப்பனீஸ் காலையில் நான் ஓப்பன் ஆகும்போது பார்க்கும்போது அது 280 பாயிண்ட்டு பாசிட்டிவில் இருந்தது. அப்போ பிரெண்ட் க்ரூட் ஆயில் $82 கிட்ட இருந்தது. இது $81.38 இருந்தது காலையில். சரி, நம்ம நினச்ச மாதிரி மார்க்கெட்டு டாலர் இன்க்ரீஸ், அதாவது பிரெண்ட் க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ மார்க்கெட் ஒரு கேப் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நானும் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 6:45 ஆச்சு. அதுக்கப்புறம் பிரெண்ட் க்ரூட் ஆயில் 78க்கே வந்துட்டான். 6:45 7 மணிக்கெல்லாம் 78க்கே வந்துடுச்சு பிரெண்ட் க்ரூட் ஆயில். அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் மார்க்கெட்லாம் சரியான ரேலி. பாருங்கள், இன்றைக்கி அவன் க்ளோஸ் ஆகிருக்கிறது 1103 பாயிண்ட்டு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கான். அதனால தான் நமக்கு ஒரு 93 பாயிண்ட்டு கேப் அப் வந்தது நிஃப்டி 50 ஸ்பாட்டில். ஓகேங்களா. சென்செக்ஸில் 377 பாயிண்ட்டு கேப், 357 பாயிண்ட்டு கேப் அப் வந்திருக்கு. ஓகேங்களா. இதனால தான் நமக்கு கேப் அப் வந்திருக்கு, வேறு எந்த ரீசனும் இல்லை. க்ரூட் ஆயில் ஒரு கூல் ஆஃப் ஆகிடுச்சு. அந்த ஒரு காலையில் அவன் ஓப்பன் ஆனதுலேருந்து மற்ற ஏஷியன் கண்ட்ரி மார்க்கெட், நம்ம மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே $81.50 இருந்து $78.3 வந்துட்டான். இப்போ அவன் ட்ரேட் ஆகிறது தான் அதே அந்த ரேஞ்சிலே தான் இருக்கான், 78.58 தான் இருக்கான். ஸோ கேப் அப்கான ரீசன் இது தான். அது இல்லாமல் அந்த யூஎஸ் ஈரான் பேச்சுவார்த்தையில் ஏதோ முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. அதனால் உலக சந்தையெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்திருக்கிறதா நியூஸஸ் எல்லாம் வருது. நம்ம சொன்ன மாதிரி பிரெண்ட் க்ரூட் ஆயில் 78க்கே வந்துட்டுருக்கு. அதனால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு அது ஒரு பாசிட்டிவான நியூஸு. அது இல்லாமல் போன வாரம் ஐடி எல்லாம் சரியான செல் ஆஃப். இன்றைக்கி ஐடி செக்டர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஷார்ட் கவரிங் மாதிரி ரேலி வந்திருக்கு. அதோட இம்பேக்டும் தான் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் வர்றதுக்கான ரீசன். எஃப்ஐஸ் லாஸ்ட்டு ஃப்ரைடே பல்க் ஆர்டரில் பை பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் மார்க்கெட்டில் எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, எஃப்ஐஸ் பையிங் சைடில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி மார்க்கெட்டை ஒரு பாசிட்டிவிட்டியில் கொண்டு இன்றைக்கி கேப் அப் ரீசனுக்கு இந்த ரீசன் எல்லாம் சொல்லலாம். மெயின் காரணம் என்னென்னா, க்ரூட் ஆயில் பிரச்சனை. அந்த க்ரூட் ஆயில் விலை $81.38 இருந்து 78.3க்கு வந்ததுனால தான் அந்த கேப் அப் வந்தது. ஐடி கொஞ்சம் ஷார்ட் கவரிங் ரேலி வந்திருக்கு. இந்த மெயினான இந்த 2 விஷயத்தால் தான் இன்றைக்கி கேப் அப் வந்தது. கேப் அப் வந்தது 93 பாயிண்ட்டு கேப் அப் தான் வந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கேயுமே போகல, ரொம்ப மொக்க. நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இல்லைன்னா சைட்வேயில் தாங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி. போன சாட்டர்டேலேயே இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் அப்படி தான் சொன்னேன். ஏன்னா இந்தியா விக்ஸ் 13க்கு கீழே இருக்குது. கண்டிப்பாக மார்க்கெட்டில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காதுன்னு அதே மாதிரி தாங்க இருந்தது இன்றைக்கி மார்க்கெட்டு. பாருங்களேன், மார்க்கெட்டில் 24,200 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு. ஆனால் அவன் அங்கே போகவே இல்லை. அவன் போன ஹைட்டே 24,168. அவன் வந்தது 24,086. ஸோ இந்த 24,086க்கும் 24,086 எப்போ வந்தானா கடைசியில் தான் வந்தான். ஆனால் அவன் அதுக்கு முன்னாடி இருந்தது வெறும் 24,100, 24,160. ஸோ ஒரு 60 பாயிண்ட்டு. அதில் அந்த 60 பாயிண்ட்டில் அவன் ட்ராவல் ஆனது ஒரு 36 பாயிண்ட்டுக்கு தான், 35 பாயிண்ட்டு தான். ஏன்னா அதில் சிலது கேப் அப் வந்ததுனால ஒரு 36 பாயிண்ட்டுக்கு தாங்க இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 ட்ரேட் ஆச்சு. ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டுங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டில் என்ன பண்ணுறது? எந்த இடத்துல நம்ம வாங்கி எந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணுறது? காலையில் ஆரம்பித்த ரேஞ்ச் எங்கே 3.25 ரேஞ்சு பாருங்கள், எல்லாமே ஈவனாகவே இருக்கும். அவன் லிட்டில் பிட் போனது அந்த 24,150, அதுதான் போன வேகமே. அதுக்கப்புறம் அந்த 24,150லேருந்து 24,100க்கு வந்தான் பார்த்தீங்களா, அதுதான் வேகம். அதுக்கப்புறம் வேகமும் இல்லை, விவேகமும் இல்லை. மார்க்கெட்டில் படுமொக்க. இந்த மொக்கையான மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணுறது? இன்றைக்கி எஃப்ஐ செல்லிங்கில் தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வந்திருக்க கேண்டிலை பார்த்தா அப்படி தான் தோணுது. பார்ப்போம், இன்றைக்கி ரிப்போர்ட் வந்தால் தெரிஞ்சிடும். ஓகேங்களா. இன்றைக்கி மார்க்கெட்
இந்த கேப் அப்போ சஸ்டெயின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் எதுன்னா இன்றைக்கி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, எனர்ஜி, ஆயில், கேஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல கணிசமான அளவுக்கு பையிங் ப்ரெஷர் இருந்தது. ஏன்னா அது லாஸ்ட்டு ஃப்ரைடே ஏஜிஎம் அந்த க்ரோத் அவுட்லுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால தான் இன்றைக்கி ரிலையன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஏறி இருக்குது. அப்புறம் நிஃப்டி 50க்கு ஹை வெயிட்டேஜ் இருக்கிற இண்டெக்ஸஸ் எல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு மேலே பையிங் சப்போர்ட் இருந்ததுனால மார்க்கெட் இந்த கேப் அப் 93 பாயிண்ட் அப்படியே சஸ்டெயின் பண்ணியிருக்கு. அதுதான் இதில் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம். ஐடி செக்டார்லாம் லாஸ்ட் வெள்ளிக்கிழமை இந்த அசஞ்சர்ஸு அதோட அவுட்லுக்கால் பெரிய லெவலில் வீழ்ச்சி அடைஞ்சிது. இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு விதமான ஒரு ரெக்கவரி பையிங் வந்திருக்கு ஐடியில். அதனால தான் மார்க்கெட் இந்த கேப் அப் பாயிண்ட்டை அப்படியே சஸ்டெயின் பண்ணிச்சு. அடுத்தது ஃபார்மா செக்டார் வந்து சிப்லா, சன் ஃபார்மா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி வலுவான பையிங் ப்ரெஷர் இருந்தது. அதுக்கப்புறம் ஆட்டோ, டிஃபென்ஸ் இந்த பங்குகள்லேயும் இன்றைக்கி பையிங் ப்ரெஷர் இருந்த மாதிரி தான் சார்ட்டை பார்த்தாலும் தெரியுது, அங்கே இருக்கிற ட்ரேடிங் பாயிண்ட்ஸை பார்த்தாலும் தெரியுது. ஓகேங்களா? இதுதான் மார்க்கெட் இந்த கேப் அப் பாயிண்ட்டை அப்படியே சஸ்டெயின் பண்ணுறதுக்கு உதவிய செக்டார்ஸு. ஆனால் நடுவில் நமக்கு ஒரு செல் ஆஃப் வந்தது. எத்தனை மணிக்கு செல் ஆஃப் வந்ததுன்னா ஒரு 11:30 மணிலேருந்து செல் ஆஃப். எது வரையும்னா கடைசி வரையும்னே வச்சிங்களேன். அந்த 12:15 இருந்து 2:45 வரையும் மார்க்கெட் சைடுவே, ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியுதா, இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் சைடுவேலே தான் போயிருக்கு மார்க்கெட்டு. எவ்வளோ ரேஞ்சுக்கு ஆடிச்சு? 17 பாயிண்ட் 20 பாயிண்ட்டுக்கு தான் ஆடி இருக்கான் ட்ரேடிங்கே. ஏன் செல் ஆஃப் ஆச்சுன்னா 24,200 அப்படின்னும் போது அது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் ஒரு கேப் அப் வந்திருக்கு, அங்கேருந்து ஒரு 36 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. எப்போவுமே கேப் அப் ஆகிறத கடைசி டைமிங்கில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் நம்ம மார்க்கெட்டில். அதுதான் இன்றைக்கும் நடந்திருக்கு. ஏன்னா டெக்னிக்கல் ரெசிஸ்டண்ட்டு அதுதான். அதாவது இந்த வாரத்துக்கான ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் ரெசிஸ்டண்ட்டுனா 24,200 தான். இதோட அடுத்த ரெசிஸ்டண்ட்டு 24,350, 450 தான் இதோட. அப்போது இந்த 24,200 மார்க்கெட் கட் பண்ணிடுச்சுன்னா நேராக 24,300 கிட்ட தான் இருக்குது அதுக்கு ரெசிஸ்டண்ட்டு. அப்போது ஒரு 100 பாயிண்ட்டு லாங்காக இருக்குது. ஸோ அதனால தான் 24,200 தொடக்கூட விட மாட்டாங்க, அங்கேருந்து செல் ஆஃப் ஆகுது. ஓகேங்களா? இதனால தான். ஆனால் ஐடி செக்டர் பெரிய லெவலில் ரெக்கவரி ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஓரளவுக்கு தான் அதில் இன்றைக்கி ஒரு ரெக்கவரி பையிங் வந்திருக்கே கண்டி ஐடி செக்டார் இன்னமும் வீக்காக தான் இருக்குது. அதனால தான் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து கடைசி நேரத்தில் வந்திருக்கு. முழுக்க டெக்னிக்கல் ரீசன் என்னென்னா அது ஒரு ரெசிஸ்டண்ட்டு 24,200 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு. அங்கே போகும்போது ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. இதுதான் இன்றைக்கான மார்க்கெட்டில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ஓகேங்களா? இன்றைக்கி சில பேங்க் செக்டர்ஸ் கூட நிஃப்டி 50க்கு சப்போர்ட் பண்ணலை. சில ஸ்டாக்ஸு, பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்தது. ஐடி முழுமையாக ரெக்கவரி ஆகலைன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு கிட்ட போச்சுன்னா கண்டிப்பாக செல் ஆஃப் தான் ஆகும். இப்போ நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும்? இதே மாதிரி கேப் அப் வருமா, இல்லை கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ இந்த பிரண்ட் க்ரூட் ஆயில் வந்து $78.53 ட்ரேட் ஆகுது. இந்த கேப் அப்பை நாளைக்கு சஸ்டெயின் பண்ணுவாங்களா, இல்லை இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போவாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நான் இன்றைக்கி 3 கால் பண்ணேன், இல்லை 2 கால் தான் பண்ணேன். 2 காலில் ஒரு 13 பாயிண்ட் தாங்க பிடிக்க முடிஞ்சுது. இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்டில் என்னுடைய செட்டப்புக்கே மார்க்கெட் வரல, அதனால் என்னால் எடுக்க முடியல. இந்த கேண்டில் எடுத்தேன் ஒரு காலு, அதுக்கப்புறம் ஒரு புட்டு ஒன்று எடுத்தேன், அவ்வளோதான். அதாவது டாப்பில் எடுத்தேன். இது 2 தான் நான் எடுத்தது. 2 கால் 11 பாயிண்ட்டு முடிஞ்சு போச்சு இன்றைக்கான ட்ரேடிங். ஏன்னா எனக்கு செட்டப் வரலைன்னா என்ன நிஜமாலுமே ட்ரேட் பண்ண மாட்டேன். அதனால் பரவாயில்ல, ட்ரேட் பண்ணலனாலும் லாஸ் ஆகாமல் இருந்தாவே அதுவே பெரிய வெற்றி அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் நான் இன்றைக்கி 2 ட்ரேடுக்கு மேலே பண்ணலை. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. சென்செக்ஸில் நான் எந்த காலும் இன்றைக்கி கொடுக்கல. ஏன்னா இதுவே இந்த மாதிரி இருக்கும்போது இவன் அதை விட சுத்தம். அவன் நம்மளோட இன்றைக்கி இந்த பேஸுக்கும் அந்த ஃபஸ்ட் ரெசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் ஆடிக்கிட்டு இருந்தான். இவன் ஒரு நாளைக்கு 1000 பாயிண்ட் ஏறி இறங்கக்கூடியவன் இந்த சென்செக்ஸு. இன்றைக்கி அவன் ஹையஸ்ட்டாக போன பாயிண்ட்டு ஒரு 430 வரையும் போயிட்டு கடைசியில் 291 ஒரு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கான். அவன் கேப் அப் வந்ததே 357 பாயிண்ட்டு கேப் அப்பு.
அப்போது அவன் அதுலேருந்து கீழே தான் முடிஞ்சிருக்கான். ஓகேங்களா? அப்போனா ஒரு 58 பாயிண்ட்டு கேப் அப்லேருந்து மைனஸ் ஆகி தான் முடிஞ்சிருக்கு. அப்படி நிஃப்டி 50 பார்த்தா 4 பாயிண்ட்டு மைனஸ் ஆகி முடிஞ்சிருக்கு கேப் அப்பில். ஸோ சென்செக்ஸ்லாம் எந்த ட்ரேடும் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில். அதனால் இது இன்றைக்கி நான் ஏன்னா இந்த நிஃப்டி 50 நம்ம பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு இவனே ஒன்றுமே பண்ணலை. அவன் எங்கே அவ்வளோ பெரிய இண்டெக்ஸு, அவன் ஹை ரேஞ்சுக்கு ஆடக்கூடியவன், அவனும் சுத்தமாக இல்லைன்ற போது எதுலேயும் கொடுக்கல. சரி, இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நடக்கிற வேர்ல்டு மார்க்கெட் இண்டெக்ஸ்லாம் எப்படி ட்ரேட் ஆகுதுன்றதை ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இப்போ நடக்கிற FTSE 45 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. CSE 40 40.39 ட்ரேட் ஆகிட்டுருக்கு மைனஸில். டேக்ஸ் இவன் டேக்ஸு ப்ளஸில் இருந்தான், நம்ம ட்ரேட் ஆகும்போது ப்ளஸில் இருந்தது, அப்புறம் மைனஸில் இருந்தது, இப்போ மறுபடியும் -1 அந்த ரேஞ்சில் இருக்கான். நிக்கி அது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அவன் ஸ்டார்டிங் சீக்கிரமாகவே முடிஞ்சிருக்கனால அவன் பெரும்பாலான டைமில் ப்ளஸ்லேயே முடிஞ்சிடறான். ஹாங்செங் 156 பாயிண்ட் மைனஸு, ஷாங்காய் +72, நம்ம NSE நிஃப்டி 90னே வச்சுக்கலாம், 89.80, BSE சென்சஸ் 291, STI 11, காஸ்பி 62, US டாலர் லிட்டில் பிட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம USD INR பரவாயில்ல, அப்ரிசியேஷன் லிட்டில் பிட் அப்ரிசியேஷன் ஆகிருக்கு. கோல்டு இறங்கியிருக்கு, சில்வர் லைட்டாக ஏறி இருக்குது, காப்பர் இறங்கியிருக்கு லைட்டாக. க்ரூட் ஆயில் இது 76.500 ட்ரேட் ஆகுது. இதுதான் இப்போதைக்கு நடக்கிற இண்டெக்ஸஸோட பாயிண்ட்ஸு. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் எவ்வளோ பாயிண்டில் ட்ரேட் ஆகுதுன்னா +60 பாயிண்ட். இப்போ மணி 5:45 ஆகுது. நாஸ்டாக் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா அவன் 49 பாயிண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கான். இப்போ நடக்கிற பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஃபியூச்சர் எவ்வளோன்னா 78.35 இருக்குது. ஓகேங்களா? இப்போ 78.35 இருக்குது. US மார்க்கெட்லாம் ட்ரேட் ஆகும்போது இவன் 80க்கே வந்துடுவான். மறுபடியும் 80, 81. நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆகும்போது மறுபடியும் 80க்கு கீழே வந்துடுறான். இதுதான் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை வச்சு பார்த்தா நிஃப்டி 50 நாளைக்கு இது வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ கொஞ்சம் வெலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். வெலாட்டிலிட்டின்னா அந்த இண்டெக்ஸோட வெலாட்டிலிட்டி பார்த்தா 12 அதாவது இந்தியா விக்ஸ் பார்த்தா 12.84 தான் இருக்குது. அப்போ நாளைக்கும் இது ரேஞ்ச் பவுண்டாக தாங்க இருக்கும். நாளைக்கும் பெரிய லெவலில் இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது மார்க்கெட். இப்போ இப்படி இந்த கோட்டில் போகிறான்னா நாளைக்கு இந்த கோடை இதே மாதிரி ஒரு கோடு சைடில் போட்டு வரப்போகிறான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது இப்படி வரப்போகிறான்றேன். இன்றைக்கி இந்த கோடு இப்படி போயிருக்கு, இதே மாதிரி கோடு நாளைக்கு இந்த சைட்லேயே போகுது அப்படின்னு சொல்கிறேன். சரி, அது எது இருந்தாலும் நம்ம பார்த்துருவோம். இப்போது ரியல் க்ளோசிங் நிஃப்டி 50 24,086 முடிஞ்சிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 24,102. ஸோ அப்போ இதில் ஒரு 16 பாயிண்ட்டு பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு இப்போதைக்கு நிஃப்டி 50. ஓகேங்களா? ஒரு கேப் அப் ஓப்பனிங் நாளைக்கு கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இங்கேயே இருக்குது. அதை நான் போடலை, மறந்துட்டேன். இங்கே இருக்குது, 150லேயே இருக்குது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 139 இருக்குது. அதை உடைச்சானா அந்த 24,200, அதாவது 180 இருக்குது. இது 2 ஸ்ட்ராங்கான, அதாவது இந்த செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு. அதை உடைச்சானா 24,252. ஓகேங்களா? FIS எனக்கு தெரிஞ்சு செல்லிங்கில் இருப்பான். ஸோ அதனால் இந்த 3 ரெசிஸ்டண்ட்டு போதும். இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் சென்செக்ஸில் நிஃப்டி 50ல் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இன்றைக்கான கேப்பு. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணும். அது எங்கே இருக்குன்னா 24,046 இருக்குது. அதை உடைச்சிதுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு இங்கே தான் இருக்குது, 24,988. ஏன் நான் 24,000 போடலன்னா, எப்போவுமே ஒரு ரவுண்ட் நம்பரை மார்க்கெட்டு தொட்டுட்டு உடனேலாம் மேலே போகாது. உடைச்சிதுன்னா அங்கேருந்து ஒரு 20 பாயிண்ட்டு கீழே இறங்கிட்டு தான் போகும். இது நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பல தடவை பார்த்தது. அதனால் 24,000 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஆனால் 24,000 அப்படின்னும் போது வெறும் 24,000 டச் பண்ணிட்டெல்லாம் போகாது. அதுக்கு கீழே ஒரு 10-12 பாயிண்ட் இறங்கிட்டு தான் போகும். அதனால் 23,988 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அதுதான் அது 24,000. ஓகேங்களா? அதையும் உடைச்சிதுன்னா மார்க்கெட்டு 23,900, அதாவது லாஸ்ட்டு ஃப்ரைடே ரேலி ஆச்சு பார்த்தீங்களா, அந்த சப்போர்ட்டு. இந்த 3 சப்போர்ட்டு நாளைக்கு
நிஃப்டி 50ல் வீக்லி எக்ஸ்பைரியாக ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் நாளைக்கும் ஒரு சைட்வேல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கட் அண்ட் கிளியராக தெரியுது. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து அதாவது இந்த பேஸ் லைனுக்கும் இந்த 24,000க்கும் தான் ட்ரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பார்ப்போம். சென்செக்ஸ் வந்துடுவோம். சென்செக்ஸ் வந்தால் இப்போது அது க்ளோஸ் ஆகிருக்குது வந்து 77,043 இருக்குது. இது ரியல் க்ளோசிங்கு. வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் 77,094 இருக்குது. ஸோ ஒரு 52 பாயிண்ட்டு பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஆக்சுவல் க்ளோஸை விட. ஓகேங்களா? ஒரு கேப் அப் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு சென்செக்ஸில் 77,242 இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதை உடைச்சானா 77,445 இது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. தேர்டு வந்து ஆஸ் யூஷுவல் 77,745. மார்க்கெட் அது வரையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மார்க்கெட் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு சைட்வேல தான் இருக்கும். இருந்தாலும் சென்செக்ஸில் எப்போயுமே 3 ரெசிஸ்டண்ட்டு போகிறது பெஸ்ட்டு. இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 76,849 இதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த கேப்பு இன்றைக்கி வந்த கேப்பில் தானே போச்சு. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்குது அந்த கேப்பு 76,875. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சா அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு 76,625. ஓகேங்களா? அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சதுன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வரும். இது எங்கே இருக்குது? 76,317. இந்த 3 சப்போர்ட் போதும் சென்செக்ஸில் நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ். ஓகேங்களா? இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், நான் இங்கே கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன் எல்லாம் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இதை நம்பி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக. இந்த லைன்ஸ் வரும்போது உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன, அதுக்கேற்ற மாதிரி எப்படி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரிசர்ச் பண்ணி அதுக்கேற்ற ஸ்ட்ராட்டஜியை ரெடி பண்ணி ட்ரேட் பண்ணால், அதுவும் ஒரு இந்த மணியாக இருந்தால் கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இந்த மணியில் தாங்க இருக்குது. நான் இது எத்தனை வாட்டி நீங்கள் என்ன தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் ட்ரேடர்ஸ்க்கு எங்கேப்பா ஆப்ஷன் பை இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது, என்னை தூக்கத்தில் கேட்டால் கூட ஐடிஎம் தான் சொல்லுவேன் நான். ஸோ ஐடிஎம்மில் ட்ரேட் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 வீக்லி எக்ஸ்பைரியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.